ராஜா சார் நான் சொல்கிறது நீ வாசி, அவ்வளோதான். கங்கையமரன் ஜாலியாக இருப்பார். ஜாலின்னு சொல்ல முடியாது, அவர் மியூசிக்கில் கரெக்டாக தான் இருப்பார். கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பண்ணுவார், ஆனால் கரெக்டாக இருக்கும். அதுலலாம் இது கிடையாது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன வேல்யூஷன் கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும் சார். ஓகே ஓகே. நான் இந்த தவில் நம்ம ஒரு தாளத்தை கொடுத்தா கூட அந்த தாளத்தில் என்ன செய்யலாம், நான் என்ன பண்ணேன், பாட்டை கேட்டுட்டே இருந்தவன் இப்படி கேட்டு சிக்கு சாக்குன்னு வெஸ்டர்னில் போயிடுது. நான் சும்மா இல்லாமல் அப்படின்னு ஒரு நடை வச்சேன். அந்த பாட்டுக்கு தவில் நான் தான் வாசித்தேன். கரெக்டாக அந்த கிளிக் ட்ராக்குக்கு கரெக்டாக வாசிக்கணும். அது கடவுள் எனக்கு கொடுத்த வரம் வந்து மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. ஒரு அற்புதமான இசை கலைஞரை இன்று நாம் சந்திக்கப் போகிறோம். சொல்லப்போனால் கோடம்பாக்கத்தின் இசையமைப்பாளர் அனைவருக்கும் இவர் செல்ல பிள்ளை. அந்த காலத்து KV மகாதேவன், இன்றைய அனிருத் வரை அத்தனை பேருக்கும் வாசித்தவர். ஏறத்தாழ 16 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பவர். அவரை ரித்தம் சுந்தர், தவில் சுந்தர் என்று பல மாதிரி அழைப்பார்கள். வணக்கம் சுந்தர் சார். जननी जगम नी अगम नी जननी जननी जगम नी अगम नी जगत्कारिणी परिपूरणिनी जगत्कारिणी परिपूरणिनी जननी जननी जगम नी अगम नी जननी जननी जननी. வணக்கம் சார். வணக்கம். வாவு தமிழ் நிறுவனத்திற்கும் வாவு தமிழ் ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்களகரமாக இளையராஜா பாட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் ஜனனி ஜன்னி ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு. சொல்லுங்க உங்களுக்கு. அது எதனால ஆரம்பிச்சேன்னா, என்னுடைய குருநாதர் திரு சீனா குட்டி மிருதங்கம், மதுரை டி சீனிவாசன் சொல்லுவாங்க. ஆமாம், சினிமா ஃபீல்டில் சீனா குட்டின்னுவாங்க. அவர் வாய்ச்ச பாட்டு, அவரை நினச்ச போக அடுத்த மியூசிக் குருநாதர் திரு இளையராஜா அவர்கள் நினச்சி இந்த முதல்ல இதை பாடினேன். அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம இளையராஜாவிலேருந்தே ஆரம்பிப்போம். இசைஞானி இளையராஜா வந்து உங்களுக்கு பல அற்புதமான பாட்டுகளை கொடுத்து உங்களுக்கு மிருதம் வாசிக்க சொல்லியிருக்காரு, தவுள் வாசிக்க சொல்லியிருக்காரு. அதுலேருந்தே நம்மளுடைய ட்ராவல். அப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக வாசிக்கிறீங்க நீங்கள்? நான் ஒரு 50 வருஷம், 40 வருஷம், 45 வருஷமாக வாசிச்சிட்ருக்கேன். 45 வருஷமாக. இளையராஜாக்கு முன்னாடி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது கங்கையமரன் இல்லையா? கண்டிப்பாக. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் அவர் போட்ட பிச்சை தான் அது. உண்மையே கங்கையமரன் கூடவே எனக்கு இருந்து எனக்கு எல்லா வழி காட்டினார். நிறைய எனக்கு மியூசிக்கில் எனக்கு நிறைய, நான் இன்றைக்கி இம்ப்ரூவ் ஆகிருக்கிற காரணம் அங்கே வாசித்து தான் மற்ற இடத்துல வாய்ச்சேன். ஸோ கங்கையமரன் தான் நீங்கள் முதல்ல வாசிச்சிங்க? இல்லை, முதல்ல இருந்தே நான் உங்களோட கச்சேரி குரூப்ல இருந்தே வாசிச்சிட்ருக்கேன். யார் குரூப்பில்? கங்கையமரன் குரூப்பில். அமர் ராஜா சார் குரூப்லேயே வாசிச்சிருக்கேன். திரு கிட்டார் சதானந்தம் அவர்களோட கல்யாணத்துக்கு கூட நாங்கள் ராஜா சார் கீபோர்டு வச்சார், நான் காங்கோட் ரொம்ப அந்த மாதிரி நிறைய அமர் கிட்டாரு அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தார். சரி, நீங்கள் ராஜாவுக்கு வாய்ச்ச முதல் பாட்டு எது ஞாபகம் இருக்கா? ராஜா சாருக்கு முதல் பாட்டுனா நான் காங்கோ ட்ரம் தான் முதல் பாட்டு வாய்ச்சேன். ஆமாம், ட்ரிபிள் காங்கோ தான். அப்போ முதல்ல ட்ரிபிள் காங்கோ தான் வாய்ச்சிட்டு இருந்தேன்.
அப்போ முதல்ல வாய்ச்ச பாட்டு வந்து தீபம் படத்தில் பூவிழி வாசலில் யாரடி வந்ததுன்னு ஒரு கிளியே கிளியன்னு ஒரு பாட்டு வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த பாட்டு தான் முதல் நான் காங்கோட்டம் வாய்ச்சேன். அதுக்கு முன்னாடி நான் அவர் கச்சேரி, அன்னக்கிளி கச்சேரி, அன்னக்கிளி இப்போ பத்திரகாளி அதெல்லாம் வரும்போதெல்லாம் நான் அவரோட கச்சேரி குரூப்பில் நான் காங்கோட்டம்ல எல்லா பாட்டும் நான் அந்த வாசிப்பேன். அந்த காலத்தில் அப்படி தான். அப்போ கச்சேரி வாசிக்கிற காலத்தில் நான் அவர் கூட இருந்தேன். ஆனால் கச்சேரிலாம் உங்களை அழைப்பாரை வந்து ரெக்கார்டிங்கு, சினிமா ரெக்கார்டிங்க்கு அவர் அப்போ வந்து முதல்ல ரெக்கார்டிங்கில் நுழையிறது கஷ்டம் அந்த டயத்தில். அப்போ வந்து நான் அவரோட கச்சேரி பிகினிங்கில் தான் வாசிச்சுட்டு இருந்தேன்னா நான் சொல்கிறத வாசிப்பேன். ஆனால் வெளி ரெக்கார்டிங்லாம் நான் வாசிச்சுட்டு இருந்தேன். வெளியில் முத டிஎம் சவுந்தரராஜன் அவரோட ரெக்கார்டிங்கில் வாச்சேன். HMV ரெக்கார்டிங் அப்போ இருந்தது. சரி. அப்போ தபேலா அம்பி சரலான்னு இருந்தார். அப்போ டிகே கல்யாணம் அவரோட பையன் அவர் தான் என்னை ரெக்கார்டிங் கூட்டு போவார். அவர் தான் மற்றவங்களுக்கெல்லாம் இன்சார்ஜாக இருந்தார். யார் டிஎம் சவுந்தரராஜனுக்கு, MS சுப்புலட்சுமி அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் அவர் இன்சார்ஜாக இருந்ததுனால அவர் கூப்பிட்ற எல்லா ரெக்கார்டிங், HMV ரெக்கார்டிங் எல்லாமே நான் வாசிப்பேன். அதில் ஒரு பாட்டு டிஎம் சவுந்தரராஜ் அவர் வாய்ச்ச பாட்டில் ஒன்று கல்லானாலும் கடவுள்னு அந்த ஒரு பாட்டு இருக்கும். கல்லானாலும் திருச்செந்தூரில் அப்படி இந்த மாதிரி ஒரு ரிதம் வரும். அப்போ அந்த பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும் அந்த பாட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இளையராஜாவுக்கு நிறைய மிருதங்கம் வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம், இளையராஜாவுக்கு நிறையா பாடல்கள் எங்கள் வாத்தியார் இல்லாமல், சீனாகுடி சார் இல்லைன்னா என்னை கூப்பிடுவாங்க, நான் போய் வாச்சிருக்கேன். அவருக்கு வாய்ச்ச மிருதங்கத்தில் இது ரொம்ப எனக்கு அவர் வாசித்த இதுலேயே எனக்கு கொஞ்சம் பிடிச்சது. நான் ஒரு சும்மா வாட்சி காமிக்கிறேன், அதை கொஞ்சம் கேளுங்க. இப்போ எங்கள் வாத்தியார் வாய்ச்ச பாட்டிலே எனக்கு பிடிச்ச பாட்டு, ரெண்டாவது இளையராஜா பண்ணின ஒரு மியூசிக்கில் ஓப்பனிங் மிருதங்க சாங்கு. அதாவது நிறையா பாடல்களில் மிருதங்கம் வந்திருக்கு. அந்த காலத்து பாடல்களில் MS விஸ்வநாதன் மியூசிக்கில் மிருதங்கம் வந்திருக்கு. KV மோகன் காலத்தில் எவ்வளோ பேர் மிருதங்கத்தில் எல்லாமே எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் ஓப்பனிங் லவ் சாங்குக்கு முத ஒரு மிருதங்கம் ஓப்பனிங் வச்சு பண்ணி இது பண்ணது பெரிய ஒரு அற்புதமான ஒரு மியூசிக்கு. 1000 தாமரை முட்டுகள். அது எங்கள் வாத்தியார் வாய்ச்சதுனால முதல்ல அவர் வாய்ச்ச பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது ஒன்று. ரெண்டாவது அவர் ஆடல் கலையை தேவன் தந்ததுன்னு ஒரு பாட்டு வாய்ச்சிருப்பார். என்ன அருமையாக வாய்ச்சிருப்பார் தெரியுமா, ராகவேந்திரர் படத்தில். ஆமாம், அது ரொம்ப எனக்கு பிடிச்ச சாங். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு தடவை வாட்சி பார்க்குறேன், ட்ரை பண்ணுவேன். பாடிட்டே வாசிக்க பாட முடியாது, அந்த ஸ்டடியை வாசிக்கிறேன். அது அவ்வளவு அழகாக வாய்ச்சிருப்பார் அந்த பாடலில். நான் அதில் ஒரு 10% தான் வாய்ச்சேன். தவறு இருந்தால் மன்னிச்சுங்க. அதெல்லாம் ஒன்று ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. தேங்க்யூ. அது மாதிரி மிருதங்கத்தில் நிறைய வாய்ச்சிருக்கீங்க. நிறையா பாடல் வாய்ச்சிருக்கேன் ராஜா சார்கிட்ட. அதில் இன்னொரு பாட்டு, மெயின் பாட்டு வந்து மிருதங்கத்தில் தூங்காதே தம்பி தூங்காதேன்னு ஒரு படத்தில் வந்தாள் மகாலட்சுமியேன்னு ஒரு பாட்டு வரும். வந்தாள் மகாலட்சுமியே என்றும் அரசாட்சியே, வந்தாள் மகாலட்சுமியே என்றும் அவளாட்சியே, தலைநானே 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 தலைநே வந்தாள் மகாலட்சுமியே இளையராஜாட்ட நீங்கள் வாசிக்கும்போது இப்போ வந்து இந்த நடம் வாசிங்க, எந்த நடம் வாசிக்க போகிறீங்க சுந்தர், எந்த நடம் வாசிக்க போகிறீங்க, அவர் நடைய சொல்லுவாரா அல்லது நீங்கள் ஒரு 4-5 நடம் வாசிக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாரா? இல்லை, அவர் தான் எல்லாமே சொல்லுவார். சில பேர் வந்து ரஹ்மான் வந்து ஒரு முதல்ல நீங்கள் நிறைய வாசிக்க சொல்லுவார். அது ஒரு சில மியூசிக் ரைட்டர் நீங்கள் நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்குவாங்க, வாசிக்க சொல்லி என்னென்ன வாசிக்கணும்னு சொல்லி. ராஜா என்ன பண்ணுவார்? ராஜா சார் நான் சொல்கிறது நீ வாசி, அவ்வளோதான். அது வந்து உண்மையில் அதுதான் அவர் நடையை சொல்லுவார். நடையே சொல்லுவார், இப்படி தான் வாசிக்கணும்னு சொல்லுவார். அவர் தபலா கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பார். அது அப்படியா? அவர் ஃப்ளூட் வாசிப்பார், தபலா வாசிப்பார், கிட்டார். மற்றபடி உங்களுக்கே தெரியும் ராஜா சாரை பற்றி.
அது மாதிரி நிறையா பாடல்கள் இருக்குது. அவர் சொன்ன பாடலாம் நிறையா இருக்குது. அவரே 6-8 அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வரும். நோட்ஸு அவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த பாட்டோட நோட்ஸு இந்த ஜதி இதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த பாட்டு சொல்கிறேனே, ஒரு பாட்டு வந்து எப்படின்னா, எனக்கு ஃபோன் பண்ணதே மத்தியானம் 12 மணிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. அது பிரசாத் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்கிறது. சரி. அப்போ 12 மணிக்கு ஃபோன் பண்ணோன்னா உடனே சீனாகுடி சார் எப்போவுமே டெல்லிக்கு போயிடுவார் ரேடியோ ஸ்டேஷனில் இருந்ததுனால. அப்போ என்னை கூப்பிட்டு சுந்தர் உடனே பரட்டுவா, சீனாகுடி சார் மிருதாங்க இருக்காங்க வீட்டில், அஜு சுதி மிருதாங்க எடுத்துகிட்டு வாங்கன்னாங்க. அஜு சுதி மிருதாங்க எடுத்துகிட்டு வந்துருங்க. நான் அவசரமாக கூப்பிட்டதே 12 மணி. உடனே சீனாகுடி சார் வீட்டில் போய் அவர் ஆற்றுல போய் அவரோட மிருதாங்க அஜு சுதி மிருதம் எடுத்து நேராக ஆட்டோவில் வந்து இறங்கினேன். வந்தோன்னே ஃபுல் பாட்டு ரிகர்சல் நடக்கிறது. அப்போல்லாம் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா வச்சு தான் வாசிப்பாங்க. எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. 100 பேர் ஆர்கெஸ்ட்ரா உட்காந்துருக்காங்க. அப்போ உட்காந்து வாசிக்கும்போது சரி உடனே நீ கேட்டுட்டு வாசி அப்படின்ட்டாங்க. அந்த பாட்டு ஜதியை கேட்டிங்கன்னா யார் டக்குன்னு உடனே புரியாது. ஆனால் நான் ஒரு தடவை ரிகர்சல் பார்த்து பாட்டை கேட்டேன். அடுத்த டேக்கு ஒரு அரை மணி நேரத்தில் டேக்கு முடிஞ்சு 1 மணிக்கு முடிஞ்சு போச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு அந்த ஜதியை ஒரு தடவை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பாட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். தத்தி தகஜொன்னு தகதி தகஜொன்னு தலாங்கு தகஜொன்னு தோம் தித்தோம் தித்தகிட்ட தகிட்ட 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 தத்தி மிதாஜி மிதாஜி மிதாஜோம் தஜோம் 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 தத்தி தாம் கிடதுக்கு தரு கிடதோம் கிடதுக்கு தரு கிடதோம் இது இந்த பாட்டு வந்து கூட்டத்தில் கோயில் புறா. ஆவா இந்த பாட்டு இந்த ஜதி முடிஞ்ச அந்த லாஸ்ட்டில் இந்த ஜதியை ஒரு 1/2 ஹவரில் கேட்டு கூடவே ஒரு தடவை தான் பாட்டை கேட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே கேட்டு வாசிச்சுட்டு 1 மணிக்கு பாட்டு முடிஞ்சு போச்சு. ஓகே. இளையராஜா ரொம்ப ரசித்தார் இந்த இடத்த, அப்ரிஷியேட் பண்ணுவாரா? நல்லா இருக்குப்பா, சரியா வச்சு. அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டார், நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஓகேன்னா அவர் பாட்டு வெளில அவர் முடிச்சுட்டு போயிடுவார். நம்ம மனசுக்கு எல்லாரும் உட்காந்துருக்கா இல்லையா, பயம் இருக்கும் இல்லையா, கரெக்டாக வாச்சிருவாங்கன்ற நம்பிக்கை அவருக்கு. அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் கூட இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் ரெண்டாவது இளையராஜா சார் வந்து சொல்கிறாரோ இல்லையோ, கோவர்த்தன மாஸ்டர் விட மாட்டார். அவர் அசிஸ்டண்ட் அவர் கண்டக்ட் பண்ணுறப்போ இங்கே தப்பாக வாச்ச நீ கரெக்டாக வாச்சேன்னு சொல்லிவிடுவார். அதனால் நம்ம இளையராஜா சொல்லுவாரா இந்த மாதிரி இந்த இடத்துல சுதி கரெக்டாக இல்லைன்னு எல்லாம் க்ளீனாக தெரியும் எல்லாருக்கும். அதெல்லாம் சரி. அதே மாதிரி கோவர்த்தன மாஸ்டர் கரெக்டாக என்னென்ன நடக்கிறதுன்றதை பார்த்து சொல்லிடுவார். இந்த மாதிரி தப்பாக வாசிக்கிற கொஞ்சம் பார்த்துக்கோன்னுவார். இதுவே நான் கொஞ்சம் சொல்லும் போது கொஞ்சம் இதாக இருக்கும், சொல்லிட்டு வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். கங்கையமரன் ஜாலியாக இருப்பார். ஜாலின்னு சொல்ல முடியாது, அவர் மியூசிக்கில் கரெக்டாக தான் இருப்பார். கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பண்ணுவார், ஆனால் கரெக்டாக இருக்கும். அதுலலாம் இது கிடையாது. அவருக்கு என்னென்ன வச்சுருக்கீங்க? அவருக்கு பிகினிங்கில் இருந்து முதல் கம்போசிங் படம் கம்போசிங் பண்ணுறப்ப பிரசிடென்ட் மல்லியில் மலர்களிலே ஒரு மல்லிகைன்னு ஒரு படத்துக்கு கம்போசிங் போயிருந்தோம். விஜயகுமார் சுகுமார்ன்றவங்க தான் டைரக்டரு. அவங்க தான். அதுக்கப்போ கங்கையமரன் சார் வந்து மலேசியா வாசுதேவன், நான் என்னையும் கூட மலேசியா வாசுதேவன் அவரோட கச்சேரி வாட்சுன்னு இருக்கோம். அப்போ அவர் ஒரு நைட்டு வந்து மலேசியா வாசுதேவன், நான், பிரேமான்னு ஒரு கிட்டாரிஸ்ட்டு, சதானந்தா அவரோட பிரதர், அங்கே எல்லோரும் போய் அங்கே கம்போசிங் போய் வாசித்தோம். அந்த படத்துலேருந்து கங்கையமரன் சார் வாசித்த அத்தனை படத்துக்கும் ஒரு 200-250 படம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ படத்துக்கும் என்னை யூஸ் பண்ணியிருக்காரு. அது அவருக்கு நான் அவ்வளோ கடமைப்பட்டிருக்கேன். அவர் மூலமாக தான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நான் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தது. தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட அப்படி தான். அவர் நீதிபதினு ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணப்போ ஒரு பாட்டு கச்சேரியில் பாடுவோம். அப்போ நிறையா அவர் கச்சேரியில். அப்போ அவர் கச்சேரியில் பாடும்போது அவருக்கு சொல்லுவார், தவுள் இருக்காட்ட அவங்ககிட்ட இல்லைண்ணே, நான் சரி வாடகைக்கு வாங்கிட்டு வந்து வாசின்னு. வாடகைக்கு வாங்கிட்டு வந்து எனக்கு தவுள் வாசிக்க தெரியாது. ஆனால் அந்த மிருதங்க ஃபிங்கரிங் வச்சே தவுளை வாசி அந்த கச்சேரியில் பாட்டெல்லாம் நிறையா வாசிப்பேன். ஸோ தவுள் நீங்கள் வந்து முறையாக கற்றுக்கல? முறையாக கற்றுக்கலாம். தவுள் ஆச்சரியமே முறையாக கற்றுக்கல. ஜெயச்சந்திரன் கபாலி கோயிலில் இருந்தார், தவில் வாசிப்பார், மிருதங்கமும் வாசிப்பார். அவர் வந்து எனக்கு ஃபிங்கரிங் இப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்போ வந்து ஏன்னா நான் மியூசிக் காலேஜில் படித்தேன், அதனால் எனக்கு அங்கங்கே பார்த்து அது வரும். அப்போ நான் மதுரையில் இருக்கும்போது, நான் குழந்தையாக இருக்கும்போது அங்கே தவுள் எப்படி வாசிக்கிறாங்க, மிருதங்கம் எப்படி வாசிக்கிறாங்க, முதல்ல ஃபோக்கு எப்படி வாசிக்கிறாங்க ரசிப்பேன் ரொம்ப. குழந்தையிலே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் ஸ்ட்ரீட்டில், அந்த ஸ்ட்ரீட்டில் மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும். அதெல்லாம் உரிமை, பம்பை, அதெல்லாம் எப்படி வாசிக்கிறான்னு சின்ன வயசுலேயே பார்த்துட்டே இருப்பேன். அதுலேருந்து அப்படியே வந்தது. நானும் குழந்தையில சின்ன வயசுலேருந்து நான் ட்ராமாலாம் நிறையா நடிச்சிருக்கிறேன். மிருதங்கம் நிறைய கேட்டாச்சு. தவுள் கேட்போம் இப்போ. ஓகே தவுள்.
எனக்கு தமிழ்நாடே டக்குனு ஞாபகத்துக்கு வருது கரகாட்டக்காரன் தான், மறக்கவே முடியாத படம் அது இல்லையா? ஆமாம் கரகாட்டக்காரன்ல நிறைய தவுள் உண்டு இல்லையா? ஆமாம் நிறைய. அதில் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வாசிங்கள. கரகாட்டக்காரனில் அந்த மாங்குயிலே பூங்குயிலே அது அந்த நடைய உங்களுக்கு வாட்சி காமிக்கிறேன். இந்த பாட்டு மாங்குயில பூங்கில வாட்சிருக்கேன். நிறையா பாட்டு சாப்பிட்டேன். எனக்கு ஃபோக்கில் தான் மெயினாக தவுள் நான் வந்து கற்றுக்கல. தவுள் நான் எடுத்து வாசிக்க விதமே அமரனை வந்து நீதிபதியில் இந்த மாதிரி கச்சேரியில் தவுள் வாசி அப்படின்னு சொன்னதுனால தவுள் எடுத்து அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணி வாசிப்பேன். அப்போ இளையராஜா சார்ட்ட ஒரு நாள் காங்கோட்டம் வாசிக்க போயிருந்தேன். அந்த படத்துக்கு அதுக்கு மத்தியான சாங் வந்து ஒரு சாங் இருக்குது. தவுள் நாசரம் வந்துட்டாங்க. சரி, அவங்க வந்தாலும் தவுள் நாசரம் வந்தாலும் இந்த தவுள் வாசிக்கிறவருக்கு வயிறு சரியில்லை, அவருக்கு உடம்பு முடியல. அப்போ அவர் சொன்னார் உடம்பு முடியல என்னால் வாசிக்க முடியலன்னு. அப்போ அவர் என்ன கேட்டார், ராஜா சார் வந்து நீ தவுள் வாசிப்பியான்னு கேட்டார். நான் சொன்னேன் நான் தவுள் வாசிக்கலன்னு. இல்லையே உன்னை கங்கை மரம் கச்சேரிலாம் பார்த்துருக்கேன், நீ கச்சேரியில் தவுள் வாசின்னு சொல்லிட்டு உடனே வாசி அப்படின்னாரு. சரி நான் குச்சியில் வாசிப்பேன், அந்த மாதிரி ஃபோக் ரிதம் வாசிப்பேன் குச்சியில் அப்படின்னேன். செங்க வாசின்னு சொன்னார். அப்போ இந்த ரிதமை வாசி காமிச்சேன். அப்படின்னு வாசி காமிச்சேன். ஓ இந்த வேறு இன்னொரு பேட்டர்ன் ஏதாவது வாசி அப்படின்னாங்களே. அப்போ வாசி இந்த நட தான் பாட்டுக்கு, இது இன்னுமே நீ தவுள் வாசி ஃபுல்லாகவேன்னு சொன்னால் ஆமாம் அந்த பாட்டு தான் அரிசி குத்து மக்கா மகளேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி முதல் நாள் ஒரு சாங் எடுத்துருந்தாங்க, பொத்தி வச்ச மல்லிகை மட்டும். ஆமாம் ஆமாம். அந்த சாங்கில் வந்து பக்கிரின்ற தவுள் வாச்சார் அவர். பழனிசாமியும் பக்கிரி தவுள் அவர் வாச்சார். கிளாசிக்கல் பீஸ் ஒன்று வரும், திறக்கிடுதுன்னு அவர் வாச்சார். அதுக்கப்புறம் நான் முத ராஜா சார்ட்ட கச்சேரி ரெக்கார்டிங்கில் வாய்ச்ச முதல் பாட்டு இதுதான். அதுக்கப்புறம் இருக்கிற அத்தனை பாட்டுமே ராஜா சாரோட பாட்டு, எல்லா பாட்டுமே ராஜா சாருக்கு நான் வாச்சிருக்கேன். அதே மாதிரி மற்ற எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் கங்கை அமரன் சாருக்கும் ரகுமான் மற்றவங்க எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் நான் தவுள் வாச்சிருக்கேன். ராஜாவுக்கு வந்து தவுளில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டா? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்ன வேல்யூஷன் கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும் சார். ஓகே ஓகே. நான் இந்த தவில்னு மற்ற ஒரு தாளத்தை கொடுத்தா கூட அந்த தாளத்தில் என்ன செய்யலாம் அப்படின்றது அவர் கரெக்டாக சொல்லுவார். இந்த இடத்துல தாளம் போடு அப்படின்னுவார். அது அவரோட நேச்சுரல் ஞானம், ஜீனியஸ், கடவுள். ஆமாம், ரகுமானும் நிறைய வச்சிருக்கீங்க. ரகுமானுடைய ஸ்டைல் எப்படி? ரகுமானுடைய ஸ்டைல் அப்படின்னு இல்லை, அவர் சொல்லுவார், ரகுமானும் சொல்லுவார் எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும்னு. அதில் ரகுமான் சார்ட்ட வாய்ச்ச ஒரு பாட்டு வந்து நல்ல ஹிட்டான பாட்டு தான் ஒரு பாட்டு. இந்த நட மாத்திரம் வாசிக்கிறேன். ஒட்டகத்தை கட்டிக்கோன்ற பாட்டு தான் இந்த ரகுமான் சார்ட்ட நல்ல சொல்லுவார். நடையை சொல்லுவார், நடையை சொல்லுவார். சில சமயம் நீங்களே வாசிங்கன்னு சொல்லுவார். அதை ஃப்ரீயாக விடுவார். நீங்களே உங்கள் ஐடியாவுக்கு ஒரு நட வாசிங்கன்னு சொல்லுவார், இல்லை அவரும் சொல்லுவார். அதனால் அதில் எது நல்லாயிருக்கோ அதை அவர் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எதை நல்லா இருக்குன்னு சொல்லி அதை இது பண்ணி போட்டுக்குவார். அதனால் அவரோட இதில் ஒரு சௌரியம் உண்டு. அதுக்கப்புறம் இது வேண்டாம்னு சொல்ல மாட்டார், அப்படியே வாசிக்க விட்டுருவார். எதை வாய்ச்சாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிடுவார் அவர். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இதை போட்டுருவார். அதை ரகுமான் இன்னொரு பாட்டு சொல்லுங்கள். ரகுமான் நிறையா பாட்டு நான் வாய்ச்சிருக்கேன், எல்லா பாட்டும் இருக்குது. அதில் ஹிட்டான பாட்டு வந்து காதலன்னு ஒரு படத்தில். ஆமாம் ஆமாம். அந்த பாட்டில் வந்து ஒரு மத்தியானம் 3 மணிக்கு கூப்பிட்டாங்க. அப்போவே உட்காந்துருந்தேன். பாட்டு வெஸ்டர்ன் ஸ்டைலில் போயிட்டே இருக்குது. வீணை கிட்டார்லாம் வெஸ்டர்னாகவே இருக்குது சாங் வந்து. நான் சரி நம்மளுக்கு வேறு ஏதோ சாங் தான், ஏன்னா தவுள் கூப்பிட்டா ஃபோக் சாங் தான் கூப்பிடுவாங்கன்னு நினச்சி நான் போயிடுவேன். அப்போ நினச்சினே இருந்தேன், இது வேறு சாங் ஏதோ கூப்பிட்ருக்காங்க, நம்மளுக்கு இந்த சாங் இல்லை அடுத்த சாங் போட்டிருக்குன்னு கேட்டுன்னு இருந்தேன். அப்போ உட்காந்துருந்தப்போ அவர் கேட்டார், கூப்பிட்டு பாட்டை கேட்டீங்களான்னு கேட்டார். கேட்டாச்சு அப்படின்னு. அந்த பாட்டில் தான் வாசிக்கணும் அப்படின்னாரு. எந்த இடத்துல வாசிக்கணும் அதெல்லாம் உட்காருங்க உள்ள ரெடி அப்படின்னா நான் என்ன பண்ணேன், பாட்டை கேட்டுகிட்டே இருந்தவன் இப்படி கேட்டு சிக்கு சாக்குன்னு வெஸ்டர்னில் போயிடுது. நான் சும்மா இல்லாமல் அப்படின்னு ஒரு நட வாய்ச்சேன். அப்போ நான் சரி இன்னொரு தடவை வாசிங்கன்னாரு. அதே மாதிரி அப்படின்னேன். இன்னும் அதை கண்டினியூஸாக வாசிங்கன்னாரு. உடனே நான் என்ன பண்ணேன், அப்படின்னு வாய்ச்சேன். போது கரெக்டாக இருக்குது, சாங்குக்கு கிட்டாச்சு, நீங்கள் கிளம்புங்க, அதுக்கு சாங்குக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, நீங்கள் உடனே கிளம்புங்க அப்படின்னு உடனே பேக்கப் பண்ணிட்டார் ஒரு 1/2 hourல.
நான் கேள்விப்பட்டேன் ரஹ்மான் வந்து சப்போஸ் அவருக்கு பிடிச்சது நம்ம வாசிச்சிட்டா டபுள் பேமெண்ட் தருவாரமே, அப்படியே அது அவரோட இஷ்டம், அது வந்து சொல்ல முடியாது. கொடுப்பாரு, கொடுத்துருக்காரு, நிறையா பேருக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளோட இதை யூஸ் பண்ணாலுமே காசு கொடுத்து அனுப்பிடுவாங்க. எப்படி நம்மளோட தமிழை யூஸ் பண்ணாங்களே, நம்ம தமிழ் வாட்ச இதே நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அப்படி வந்துடுது. அதாவது இப்போ உள்ள இது பிரகாரம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வேற ஒரு பாட்டுக்கு எடுத்துக்கலாம் நம்ம. அந்த மாதிரி பண்ணும்பொழுது அப்போ பேமெண்ட்டை கொடுத்து விட்ருவாங்க. அது மாதிரி யுவன் சங்கர் ராஜா ஒரு தடவை ஒரு படத்தில் நாங்கள் எங்களுடைய ரிதம்ஸ் எல்லாத்தையும் அவர் ரிதம் பாக்ஸ்லேருந்து எங்களோட ரிதம்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிதம்ஸை வேற ஒரு படத்துக்கு யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி பேமெண்ட்டை கொடுத்து விட்டார் எல்லாருக்கும். யுவனுடைய ஸ்டைல் சொல்லுங்கள். யுவன் ஸ்டைலில் வந்து அருமையாக அவர் சொல்லவே வேண்டாம், வந்து பார்த்து சிரிச்சுட்டே போயிடுவார். நம்ம வாச்சிட வேண்டியதான். அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அசிஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருவாங்க. பாட்டை ஒரு தடவை கேட்க சொல்லுவார், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, பாட்டு நாங்கள் போய் கேட்டு வருவோம். கேட்டீங்களா, சரி பேக்கப் டேக் போங்க அப்படின்ட்டுருவாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து அந்தந்த இடத்த சொல்லுவாங்க, அங்கே வாச்சிடுவோம். அது மாதிரி யுவன் சங்கர் ராஜா வாச்ச பாட்டில் மன்மதன் படத்தில் அம்மாடி அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த நடையை வாச்சு அந்த பாட்டை வாச்சோம் நாங்கள். அது 6 சிம்பு வந்து இந்த நடையை வாசிக்க சொல்லி அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணார். அதே பாட்டை நான் சீராய்ந்தருக்கு நான் தான் வாச்சிருக்கேன். வயதில் என்னை காதலி. ஆமாம் ஆமாம். அதில் அந்த அப்போ வாச்ச பாட்டே மறுபடியும் இப்போ வாசிக்கிறப்ப நம்மளுக்கு என்னடா ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. நீ டிஆர் சொன்னது ஞாபகம். டிஆர் வந்து ரொம்ப கலைபரமாக இருப்பார். அவர் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பார். ஆமாம். அவருக்கு மைண்டுக்கு அவருக்கு நம்ம வாச்சது அவருக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா டேய் வாடா அப்படின்னு கட்டி பிடிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் அவர். அதாவது மேலே வாசிக்கும் போது கோவப்படுவாரே தவிர அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க. அவருக்கு வந்து உங்களை மாதிரி இவரை ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுவார். சிவமணி, தும்பா ராஜா, நான் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களாம் ரிதம்ஸ் இல்லைன்னா பாட்டே வேணான்ருவார், கேன்சல் பண்ணுவார். ஏன்னா நான் தான் நிறையா பாட்டுகள் கம்போசிங் நான் தான் போவேன் அவருக்கு. அதனால கம்போசிங்லேயே நாங்கள் போய் ஐடியா பண்ணிடுவோம். இவங்க இந்த சாங் நல்லா இருக்கும், இந்த சாங் இவ்வளோ ரிதம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சுந்தர் கூட கூப்பிட மாட்டார், சுந்தி அப்படின்னு தான் கூப்பிடுவார். நல்ல ஒரு அருமையான மனிதர். அதே மாதிரி தேவா சார்ட்டு எல்லா பாட்டும் நான் தமிழ் பாட்டு எல்லாம் வைகாசி பிறந்தாச்சிலேருந்து நான் என்ன பாட்டு வைகாசி பிறந்தாச்சிலேருந்து எல்லா பாட்டும் நிறையா பாட்டு வாச்சிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ சந்திரபோஸுக்கு, தேவேந்திரனுக்கு, சிற்பிக்கு, வித்யாசாகருக்கு ஒரு பாட்டு வாச்சிருக்கேன். தத்திந்தோம் தந்தி தந்தோம். அந்த பாட்டுக்கு தமிழ் நான் தான் வாச்சேன். அதேமாதிரி அன்பே சிவம்னு ஒரு படம் இருக்குது, அதுலேயும் தமிழ் நான் வச்சேன். ஒரு பொய்க்கால் குதிரை சாங் ஒன்று வரும் அப்படின்னு ஒரு நடையில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு நிறையா நான் தான் வாச்சேன். வித்யாசாகர் எப்படி எல்லாருமே நல்லா இருந்ததுன்னா சூப்பர் சுந்தர் சூப்பர் அப்படின்வாங்க. ஆனால் அது பாரு அவர் வந்து நடையை கரெக்டாக சொல்லிட்டு வர அவர் உடனே ஏற்கனவே பாட்டை கேட்டோடனே வந்து சுந்தர் இதா அப்படின்ட்டு போயிடுவார், சொல்லிட்டு போயிடுவார். உட்காந்து உள்ளே போயிடுவாங்க. அவங்களே இப்படி 6/8 7/8 அல்லது கர்நாடிக் ஸ்டைலில் வந்து பாட்டு கேட்கும் போது நம்மளுக்கே தெரியும் இது 6/8 7/8 ஒரு நல்ல மியூசிஷியனுக்கு இது டெம்போ உடனே சொல்லிடலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது அந்த டெம்போ பார்த்து அதெல்லாம் தெரியல. அந்த அனுபவம் இருந்தால் தான் நம்ம ரெக்கார்டிங்கில் வாசிக்க முடியும். 2வது கிளிக் ட்ராக்கோட வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது என்னது கிளிக் ட்ராக்குங்கிறது அந்த தாளத்தை நம்மளாவது மறந்து தப்பாக போட்டுருவோம். அந்த கிளிக் ட்ராக், அந்த கிளிக்னு ஒரு சவுண்டு வந்துட்டே இருக்கும். அது மாறாது. சரி, அதை கரெக்டாக அந்த கிளிக் ட்ராக்குக்கு கரெக்டாக வாசிக்கணும். அது கடவுள் எனக்கு கொடுத்த வரம். வந்து நான் அந்த இதில் கிளிக் ட்ராக்கில் கரெக்டாக போட்டுருவாங்க. முதலே போட்டுருவாங்களா? பிகினிங்லேருந்தே இருக்கும் கிளிக் ட்ராக். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது அந்த இதில் வாசித்து பழகிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் நிறையா பேர் இல்லை, இப்போ நல்லா எல்லாருமே நல்லா வாசிக்கிறாங்க. கிளிக் ட்ராக் அந்த காலத்துலேருந்து உண்டா, இப்போ சமீப காலத்தில் வந்தது. அந்த கிளிக் ட்ராக்கை கொண்டு வந்தது இளையராஜா சார் தான். ஓ அப்படியா? ஆமாம், இல்லை இந்த கிளிக் ட்ராக்கை போட்டு சாங் ரெக்கார்டிங் பண்ணதே அவர் தான் ஃபஸ்ட்டு. கிளிக் ட்ராக்ங்கிறது ஒரு தனியாக ஒரு இது போட்டுருவாங்க. ஆமாம், டெம்போக்குன்னு தாளம் வேணா முன்ன பின்ன வரும் இல்லையே, பாடும்போது வாசிக்கும் போது முன்ன பின்ன வரும். அப்போ பாட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் இடைஞ்சலாயிடும் பாட்டுக்கு. அதனால அதை கிளிக் ட்ராக் போட்டு ரெக்கார்ட் பண்ணால் அந்த பாடல் சுத்தமாக டெம்போவில் இருக்கும். தாளத்தில் சுருதியிலையும் அதே மாதிரி தான் சுதி போட்டுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இதுலேயும் சுதி கண்டினியூஸாக வரும். பாட்டு ரெக்கார்டு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி சுதியை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மிருதங்கத்துக்கு சுதி உண்டு, தவுளுக்கு கிடையாது. தவுளுக்கு இருந்திருக்கு சுதி 3 சுதிக்கு தான் வாச்சிருக்காங்கன்னு எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த காலத்தில். ஏன்னா அவர் எனக்கு வழங்கிமான் சார் சொல்லியிருக்காரு எனக்கு. ஸோ உபேந்திரனோட ஒரு கச்சேரிக்கு போயிருந்தேன். தஞ்சாவூர் உபேந்திரனோட கணேஷ் குமரேஷ் கச்சேரிக்கு நான் போயிருந்தேன். அப்போ மோர்சிங் வாசிக்க
அப்போ அவர் சொன்னதை இப்போ அப்போ நான் கேட்பேன் நான். தவிழுக்கு இப்போ யாரும் தவிழ் சுதி போடுறதில்ல. இல்லை இப்போ பண்ணுறாங்க, அவங்க எப்படி அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வாசிக்கிறாங்க. நம்ம அது கிளாசிக்கலில் போகிறது இல்லையா, நம்ம வந்து ஃபோக் தான், ஃபோக் தவிழ் போகிறோம். அதில் இது நல்லா இருக்குன்னு கேட்டு இது பண்ணுறோம். அனிருத்தி எப்படி? வந்து சொல்லணும் எல்லாருமே இந்த மாதிரி இந்த பாட்டுக்கு இந்த இதை இப்படி வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு காக்கி சட்டையில் கட்டிக்கிட்டா ஒன்று மட்டும்னு ஒரு பாட்டு இருக்குது.